ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரைராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, எலுமிச்சை ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 எலுமிச்சங்காயை எடுத்து ஸ்லைட்டாக ஒரு 4 ஸ்லைட் கீரல் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இது கீரல் போட்டு நம்ம வேக வச்சோன்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் நல்லா ஹாட் வாட்டரில் இந்த எலுமிச்சங்காயை நல்லா வேக விட்டுறேன் தண்ணியில். இந்த தண்ணியில் நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு அது நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த எலுமிச்சங்காய் சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறமா ஒரு அகலமான பேன் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நல்லெண்ணெய் நிறையா தேவைப்படும். அப்புறமா நான் அந்த குட்டி குட்டி பீசஸாக நான் எலுமிச்சங்காயை கட் பண்ணிக்கிட்டேன் வேக வச்சதை. இந்த எண்ணெயில் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், நம்ம அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சங்காவை இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெந்தயம் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடி தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஊறுகாய்க்கு இது ரொம்ப எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப இது டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த பொடியை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த பொடி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் இந்த பொடியை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த உள்ளே இருக்க அந்த எலுமிச்சை சாறுலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா அந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இது தயிர் சாப்பாடு, நம்ம நார்மல் சாம்பார் சாதம், ரச சாப்பாடு இதுக்கெலாம் சூப்பராக செட் ஆகும். எனக்கு எஸ்பெஷலி பால் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட அந்த ஊறுகாய்லாம் ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ரேரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல இன்னொரு ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். பை பாய். டேக் கேர்.